Friends, welcome to the channel. நான் சதீஷ். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொபாக்கோ, அதாவது புகையிலை. குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசர்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கான ரிசர்ச் தான். 30% ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது ஸ்மோக் பண்றவங்க வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாயிருக்காங்க. 24% புகையிலே வேற விதமாக யூஸ் பண்றவங்க வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாயிருக்காங்க. ஸோ இந்த சர்வேயோட ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான் ப்ரிவலன்ஸ்ல, அதாவது அதிகமாக புகையிலை யூஸ் பண்றது சவுத் இந்தியாவில் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து கேரளா, மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து கர்நாடகா. ஸோ இப்போ கேரளா கர்நாடகா வந்து ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதாவது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பர்சன்டேஜ் லெவல் குறைஞ்சிருக்கு கேரளாவில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் குறைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் ப்ரொடியூஸ் பண்ணுற அடிக்ஷன் தாங்க. ஒரு சிகரெட்டை எடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் குடிக்கிறீங்க, அதை ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிகரெட் வந்து உங்களோட வாழ்நாள்லேருந்து 10 to 15 நிமிஷத்தை குறைக்குதாமா. நார்மல் பர்சனுக்கும் டெய்லி ஒரு சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் அவங்களோட லைஃப் டைம் வந்து 12 நிமிஷம் குறைஞ்சிட்டே போகுது. அது மட்டும் இல்லைங்க, சிகரெட் ஒரு நாளைக்கு 3 to 4 சிகரெட் குடிக்கிறவங்களோட ரத்த கொழுப்பு அளவு வந்து மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது 400 மடங்கு அதிகமாக இருக்குது. உலகத்தில் ஏற்படுற 7ல் 1 இறப்பு வந்து இந்த புகையிலைனால தான் ஏற்படுது. அமெரிக்காவில் வந்து $100 பில்லியன் வந்து இந்த புகையிலைனால வர நோய்கள்னால செலவாகுது அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிற அந்த புகையிலை எப்படி வந்து நம்ம யூஸுக்கு வந்துச்சு? ஸோ இதுக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ அடிக்டாக இருக்குது இந்த ஒரு விஷயம்? இதுக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது? ஸோ இது எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இதுலேருந்து வெளியே வர முடியும்? ஸோ அப்படி வெளியே வந்தாலும் நம்ம டேமேஜ் ஆன பாடி எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன பேசிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தாலும் சரி, நான் ஸ்மோக்கராக இருந்தாலும் சரி, இது பேசிக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்மோக்கராக எல்லாம் இருக்கலாம், ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்மோக்கராக மாறலாம். ஸோ இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மோக் பண்ணும்போது ஆரம்பிக்குது. அது அப்படியே அடிக்ட் ஆகி ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் குடிக்கிற அளவு கூட செயின் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்து நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணாங்க. அமெரிக்கன் டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை லான்ச் பண்ணாங்க. எப்படி லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த டொபாக்கோக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அது கீழே என்ன போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து அவங்க பாப்புலர் பண்ணி அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பியூட்டி கான்சியஸாக இருக்கிறவங்க இதை குடிச்சா நம்ம வந்து ஸ்லிம் ஆயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் நம்பி உமன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தாங்க. லேட்டர் ஆன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நடுவில் 1950s வந்து 15 அதாவது 15ல் வந்து நிறைய பேர் மாடல்ஸ் வச்சு அதுக்கு விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் வச்சு விளம்பரம் பண்ணாங்க. அப்போ ஒரு மாடல் கூட பேட்டி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதாவது நான் வந்து ஒரு மாடலாக இருந்துட்டு இதுக்கு வந்து நான் மாடல் பண்ணேன்னா என்னோட ரசிகர்கள்லாம் வந்து மிஸ்டைரக்ட் ஆகி அதை குடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த கம்பெனி என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சம்பளம் தரோம், நடிக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஸோ அப்படி வந்து சொல்லி அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துலேயே வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க. ஸோ உமன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக ஸ்மோக் பண்ண ஒரு கம்யூனிட்டி. ஸோ லேட்டரான என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1940s வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் குடிக்கிறதுனால நிறைய கேன்சர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி 1940s கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1960s தான் வந்து ஒரு ஸ்லோகன் போடணும், அதாவது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் வந்து எல்லா சிகரெட் பெட்டிலையும் போடணும்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படி வந்து இதுக்குள்ள வந்து வேர்ல்ட் வார் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வேர்ல்ட் வார் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது, ஒரு பர்டிகுலர் டைமில் சீக்கிரம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதை பேசிக் ஹிஸ்ட்ரி இப்படி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டொபாக்கோ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஏன் வந்து டொபாக்கோ இவ்வளோ வந்து நமக்கு அடிக்டிவாக இருக்குது, ஏன் இதுக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. அந்த டொபாக்கோ அதாவது ஒரு தம் அடிக்கிறீங்கன்னா அந்த தம்மில் இருக்கிற நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். நிக்கோட்டின் வந்து நமக்கு கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நிக்கோட்டின் வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் வந்து நிக்கோட்டினிக் ரிசெப்டர்னு ஒரு ரிசெப்டர் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு சிகரெட் குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து 14 mg நிக்கோட்டின் இருக்கும். அந்த 14 mg உங்கள் உடம்புல சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் குடித்த உடனே அந்த ஸ்மோக் வந்து உங்கள் லங்ஸ்குள்ளே போன உடனே 1 mg, அதாவது 14 mgல 1 mg வந்து உங்களோட ரத்தத்தில் கலக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது நேரம் உங்களோட மூளைக்கு போகும். மூளையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ரிசெப்டர்ங்கிற ஒரு ரிசெப்டர் இருக்கும். அது எப்படின்னா ஒரு சாவி பூட்டு மாதிரி தான். அந்த ரிசெப்டரில் போய் இந்த நிக்கோட்டின் வந்து பைண்ட் ஆனோடனே நம்ம மூளை என்ன நினைக்கும்னா
ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோபமைன்ங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல உணர்வு, அதாவது ரொம்ப ஹாப்பியான உணர்வு வந்து சீக்கிரமாக கொடுத்துரும். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். நீங்கள் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு 30 செகண்ட்ஸில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நாள்பட என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக ஸ்மோக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மூளையில் ரிசல்ட்டாக புதுசாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நிறைய டோபமைன் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்படி குடிச்சு பழகும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிடும். என்ன ஆகுனா நிக்கோட்டின் இவங்க குடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிலவங்க வந்து சாப்பிட்டவனே குடிப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து போர் அடிக்கும் போது குடிப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து காலையில் குடிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ரொட்டீன் அவங்களோட பேஸ் பண்ணி மாறும். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் குடிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் உடம்பு என்ன பண்ணுன்னா நிக்கோட்டினோட மெயின் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிபியும் ஹார்ட் ரேட்டையும் அதிகப்படுத்திடும் பயங்கரமாக. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பழகிடுவோம், இந்த குடிச்சாங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டு பிபி அதிகமாகிடும் சொல்லி அது என்ன பண்ணுன்னா அந்த டைமில் வந்து உங்களோட ஹார்ட் ரேட்டு பிபியும் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி விட்டுரும். ஸோ உங்கள் ஹார்ட் ரேட்டும் பிபியும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பயங்கரமாக கிரேவிங்ஸ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு நிக்கோட்டின் வந்தால் தான் நம்ம பாடி நார்மல் ஆகும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து அதாவது குடிக்காமல் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு 2-3 டைம்குள்ளேயே அவங்களால பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, பயங்கரமாக கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்குது பேசிக் சயின்டிஃபிக் ரீசன். அதனால தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். ஸோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ செயின் ஸ்மோக்கராக இருக்கும், உடனே வந்து நம்ம ஸ்மோக்கிங்கை விட்டுட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதா? நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே ஸ்மோக்கிங் விடக்கூடாது, விட்டால் வந்து அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. நான் நிறைய டாக்டர்ஸோட இன்டர்வியூஸ் பார்த்தேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன். எல்லா ஆர்டிகல்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கிறத விட உடனே விடுறதா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மித், அதாவது என்னென்னா அதாவது ஒரு தவறான நம்பிக்கை. இப்படி வந்து உடனே விட்டால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஸ்மோக்கிங் ஆகட்டும் ஆல்கஹால் ஆகட்டும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் வந்து உடனே விட்டால் நம்ம உடம்பு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலைவலிக்கும், கை கால் நடுங்கும், ரொம்ப இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும், அது கிடைக்கணும்னு சொல்லி நம்ம உடம்பு வந்து அதுக்கு நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் வந்து அது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 days, அதாவது அது பழகிற வரைக்கும் ஒரு 20-22 நாள் வரைக்கும் தான் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பாடி வந்து அப்படியே அதுக்கு பழகிடும். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறதுல 2 வெரைட்டி இருக்காங்க. என்னென்னா ஒரு சிலவங்க வந்து உண்மையாகவே விடணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் வச்சு தான் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, ஏன்னா அது நம்ம பாடி பண்ணுறது, நம்ம பாடி அதுக்கு அடிக்ட் ஆகிடும், அது இல்லாமல் நம்ம பாடினால இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வருது. ஸோ நீங்கள் ஸ்மோக்கிங் விடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நிறையா இது இருக்குது, நீங்கள் ஸ்மோக்கிங் விடணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்லுவாங்க. 1008 வழி இருக்குது, டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது, சூயிங்கம் இருக்குது, அப்படி இப்படி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது இருக்குது, லைட்டர்ஸ் இருக்குது, நிறைய வழி சொல்லுவாங்க. ஆனால் எந்த வழியும் இவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிற வரைக்கும் உங்கள் ஆள் மனசில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இது ஒரு விஷயமே கிடையாது, ஸ்மோக்கிங்கிறது ஒரு சின்ன ஹேபிட், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களோட இன்னர் ஹார்ட்டுக்குள்ள, அதாவது ஆள் மனசில் நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களால் ஸ்மோக்கிங் விட முடியும். இல்லாட்டி நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி, என்ன மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களால் விட முடியாது. ஸோ நீங்கள் இப்போ விட்டீங்க, ஸ்மோக்கிங் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் உங்கள் பாடி வந்து அதை ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நாள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உங்கள் உடம்புல தேங்கி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கில் வந்து 700 வகையான, அதாவது அந்த புகையில் இருக்கிற 700 வகையான கெமிக்கல் இருக்குங்க. அதில் 64 கெமிக்கல்ஸ் வந்து டைரெக்டாக கேன்சர் கூட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் ஸ்மோக் விட்டு ஒரு நாள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுங்கிற ஒரு கெமிக்கல் வந்து உங்கள் பாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லங் ஃபங்க்ஷன் நார்மல் ஆகும். 3 மாதத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரிஸ்க் வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கிற ரிஸ்க் வந்து குறையும். ஸோ இப்படியே சொல்லிட்டே போகலாம். 3 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 15 வருஷம் ஆகும். அதாவது நீங்கள் ஸ்மோக்கிங் விட்டு 15 வருஷம் ஆனாலும் உங்களோட ஸ்மோக்கிங்னால ஏற்பட்ட அந்த பாதிப்பு வந்து உங்களோட லங்ஸை விட்டு போகும், லங் கேன்சர் வரதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எனக்கு இவ்வளோ கஷ்டமான ஸ்மோக்கிங் எப்படி விட முடியும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் விடணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் வந்து ஈஸியாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, இப்படி நான் வந்து ஸ்மோக்கை விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் மைண்ட் ரெண்டாவது சேஞ்ச் ஆனால் கூட அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டுமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங்காக நீங்கள் வந்து அதை ஸ்மோக் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் ஸ்மோக்கை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையும் கூட வச்சுக்காதீங்க. அது ஒரு தீப்பெட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மோக்கை ஞாபகப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் கூட வச்சுக்காதீங்க. உங்கள் துணியெல்லாம் வந்து நல்லா துவைச்சிருங்க. ஏன்னா வந்து நிக்கோட்டினோட ஸ்மெல் நம்ம துணியிலேருந்து கூட வரலாம். அப்படி துணியிலேருந்து நிக்கோட்டின் ஸ்மெல் வந்துச்சுன்னா அது கூட ஒரு ட்ரிகராக இருக்கலாம். ஸோ இனி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு போனால் ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணிடுங்க. பொட்டி கடை, அதாவது எங்கெங்கே சிகரெட் ஈஸியாக கிடைக்குமோ அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளியே வாங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு அவைலபிலிட்டிஸ் பக்கமாக இருக்குன்னு நம்ம தோணுதோ அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ஸ்மோக் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இது அந்த அவைலபிளாக இருக்கிற இடத்துக்கிட்ட போகாதீங்க.
ஸோ யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுற டைமில் போர் அடிக்குதுன்னு ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்மோக்கை விடுற வரைக்கும் யாருக்காகவும் அனாவசியமாக தேவையில்லாமல் வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருதோ, அதாவது பயங்கரமாக ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் வரும்போது நல்லா அமைதியாக உட்காந்துட்டு நீ ஆழமாக மூச்சு இழுத்துக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து மூச்சை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு திரும்ப வந்து இந்த ப்ரீத் அவுட் பண்ணுங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் வந்து எந்த ஒரு கிரேவிங்ஸ் வந்து எப்போ வந்து வேலை செய்யணும், அந்த 5 செகண்டில் நடக்கிற விஷயம் தான் எல்லாமே. ஸோ அந்த 5 செகண்ட் வந்து நம்ம எப்படியாவது பாஸ் அவுட் பண்ணி போயிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அடிக்ஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பெஸ்ட் மெத்தட் எல்லாரும் ஃபாலோ பண்ணி நிறைய பேர், அதாவது ஸ்மோக்கிங் செயின் ஸ்மோக்கராக இருந்து அதுலேருந்து வெளியே வந்து நிறைய பேர்த்தோட இன்டர்வியூ நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு மெயின் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு கேமில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேன்சர், அதாவது இந்த ஸ்மோக்கிங்னால வர கேன்சரோட ரிஸ்க்கும் குறையும், உங்கள் பாடி ஹெல்த்தியாகும், நம்மளோட இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ஸ்மோக் பண்ணுறதால பேசிக்காக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நரம்பில் இருக்கிற அந்த உணர்வு போயிடும், டேஸ்ட் உணர்வு போயிடும், ஸ்மெல் உணர்வெல்லாம் வந்து மட்டுப்பட்டுரும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங்கால ஆன டேமேஜ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் ஸ்டடியில் கூட அதாவது ஜிம்மில் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஆகட்டும், லங் கேன்சர் ஆகட்டும், அது வர்ற சான்சஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணலாம். அது ஜிம் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், உங்களுக்கு எந்த விஷயம் வந்து பிடிக்குதோ அதில் வந்து உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்து இந்த மெத்தடால ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் என்னதான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண உங்கள் ஆள் மனசில் நீங்கள் நம்பினா மட்டும்தான் முடியும். நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்னால் முடியும். ஒரு சின்ன சிகரெட் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ட்ரை பண்ணிட்டேன், சிகரெட் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம பாடியில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டேமேஜ் ஆகிருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம பிறக்கும் போது நம்ம லங்ஸ் வந்து பிங்க் கலர் இருக்கும், லேட்டராக ஆக நம்ம ஏரில் இருக்க பொல்யூஷனால அது வந்து கருப்பு கலராக மாறிதுன்னு சொன்னேன். ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அந்த லங்ஸ் வந்து கருப்பாக மாறி இருக்கு, ஏன்னா அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தார் வந்து பயங்கரமாக அதில் வந்து டெபாசிட் ஆகி அது வந்து பயங்கர கருன்னு ஆயிருக்கும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டயட் மூலமாக தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ என்ன வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த டேமேஜ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நிறைய ஆர்டிகலில் நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க, அதாவது 3 ஐட்டம் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டொமேட்டோ, அதாவது தக்காளி எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதாவது தக்காளியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறனால இந்த லங்ஸை வந்து அது க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம லங்ஸ் ஏற்பட்ட டேமேஜை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த மூணு ஃப்ரூட்ஸ்லையுமே வந்து நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லங்ஸில் ஏற்பட்ட டேமேஜை வந்து க்யூர் பண்ணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், அதாவது லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கு உதவும். ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா உங்கள் பாடியில் ஆல்ரெடி பயங்கர டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்கும், லங்ஸில் இருக்கட்டும், உங்களோட பிளட்லேயே இருக்கட்டும், நிறைய டாக்ஸின் அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய லெமன் ஜூஸ் குடிக்க ஆரம்பிங்க. லெமன் ஜூஸ் வந்து டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கு உதவும். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி. இது நிறைய ஆயுர்வேதா இதில் சொல்லியிருக்காங்க. தேன் வந்து அதோட எக்ஸலண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தேன் வந்து காலையில் சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம், தேன் வித் லெமன் குடிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் இதோட இந்த 3 ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட லங்ஸில் இருக்க ப்ராப்ளம் குறையும். ஸோ இன்னொரு விஷயம் நிறைய ஆர்டிக்கலில் போட்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட சொல்கிறாங்க. குளோரோஃபில்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சையம், அதாவது பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், வெஜிடபிள்ஸே பச்சையாக இருக்கிறது நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட உடம்புல வந்து ஆக்சிஜனோட கண்டென்ட் குறைஞ்சிரும். அதாவது உங்களோட ஆக்சிஜன் சப்ளை உங்கள் உடம்புல குறையும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நகத்தில் வந்து கருப்பாக இருக்கும், அதாவது விரல் ஓரத்துல கருப்பாக இருக்கும். ஏன் அது அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள் பாதிப்படையும், நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை, ரத்தம் வந்து அந்த இடத்துக்கு நல்லா போயிட்டு வந்தால் தான் ஆக்சிஜன் சப்ளை ஆகும். ஸோ சர்க்குலேஷனே பாதிச்சிச்சுன்னா உங்களால் அந்த ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஸோ அதனால கருப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து சரி பண்ணுறதுக்கு குளோரோஃபில் பச்சையும் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சரி பண்ணலாம். வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் டிப்ஸ், நீங்கள் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, கோல்டன் டர்க்கி மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல டிப்ஸ் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியிற மாதிரி டிப்ஸ் தான். ஸோ பேசிக் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களால் ஸ்மோக்கிங் விட முடியும். வேறு யார் சொன்னாலும் சரி, யார் வந்து உங்களை ட்ரீட் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த சென்டர் பண்ணாலும் சரி, எந்த மெத்தட் எடுத்தாலும் சரி, நீங்களாம் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அதை வந்து உங்களை வந்து அந்த ஸ்மோக்கிங்லேருந்து யாராலும் ரிலீவ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நான் அப்படி தான் ஸ்மோக் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட விஷயம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ விற்கிறதும் நம்ம கவர்மெண்ட் தான், நிறைய டேக்ஸ் போட்டு கவர்மெண்ட் தான் விற்கிது. அதில் வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போடுறாங்க.
ஆனாலும் நம்ம அதை வாங்கி நிறைய கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது உங்களோட இஷ்டம் தான், உங்களோட பர்சனல் இதுதான். ஆனால் நீங்கள் இப்போ ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பாடி மட்டும்தான் டேமேஜ் ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்கள் கூட இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். 25% இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ உங்கள் உடம்புக்கு அதே அளவு ப்ராப்ளம் நீங்கள் வெளியிடுற புகையை சுவாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஆகட்டும், ஒரு மக்கள் நிறைய இருக்க பக்கம் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க. அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறவங்க அப்பாவி மக்கள் கூட கேன்சர் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. குழந்தைங்க இந்த புகையை, அதாவது ஸ்மோக்கிங் புகையை இன்ஹேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்மா வருது, பிராங்கைட்டிஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சுற்றி இருக்கிற சொசைட்டி நல்லா இருக்கணும்னா இந்த தேவையில்லாத ஒரு நம்மளே காசு கொடுத்து நமக்கு ஆபத்து விலைக்கு வாங்கிட்டு இருக்க இந்த கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த சிகரெட்டை தயவுசெய்து விட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மனசில் நினச்சா, இந்த ஒரு மனுஷன் நினச்சா இந்த உலகத்தில் நடக்காதுங்கிற விஷயமே கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நான் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ நீங்கள் நல்லா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிகரெட் ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற உங்கள் மைண்டில் ஒரு ஆசை வந்துச்சுன்னா இது உங்களுக்கு தோணும். ஸோ இது யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.